செய்திருக்கின்ற இந்த சிறப்பு மிகுந்த கூட்டத்திற்கு தலைமை போட்டு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் சிங்கானந்தன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியுடைய அதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏகேஎஸ் பால் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய என் அருமை சொந்தங்களே, அமமுகவினுடைய நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே மற்றும் இங்கு பெருந்திரளாக வருகிறது சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சீர்கழிக்க கூட்டங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் இந்த காலைப்பொழுது ஜெயலலிதா நன்றி உருவாக்கிக் கொள்கின்றேன். இப்போது அண்ணன் கார்த்திக் அவர்களுடைய அறிமுக கூட்டம் இது. தமிழகத்திலே இந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற தொகுதி, ஸ்டார் வேல்யூ தொகுதி. ஏன் என்று சொன்னால் இங்கேதான் ஜங்ஷன் ரயில்வே இருக்கிறது, ரயில்வே கோட்டம் இருக்கிறது, எஃகு கோட்டை என்று சொல்லுகின்ற இருபாலம் இருக்கிறது, பர்மன் சென்டர் இருக்கிறது, மேக்கன் சென்டர் இருக்கிறது. அதே போல இந்த தொகுதியில் தான் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்பு வாய்ந்த தொகுதி தான் இந்த மேற்கு தொகுதி. இதையெல்லாம் தாண்டி தமிழகத்திலே உன்னதமான சிறப்பு மிக்க அண்ணன் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய குடியிருக்கின்ற தொகுதியால் மேற்கு தொகுதி. அப்படிப்பட்ட உன்னதமான தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்து அவர்களையும் வெற்றி பெற வைக்க வேண்டும், கூட்டணி கழகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த தொகுதியை மேற்கு தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள். இங்கே பலதரப்பட்ட மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசித்திருக்கிறாங்க. ரயில்வே தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, நெசவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, வெள்ளி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அது குறிப்பாக மேற்கு தொகுதியிலே கட்டிட தொழிலாளர்கள் பெரும்பான்மையாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பலதரப்பட்ட மக்கள் வசிக்கின்ற இந்த மேற்கு தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற ஆக வேண்டும் என்பதற்காக தான் இந்த அறிமுக கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியில அண்ணன் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் என்ற உன்னத திட்டத்தை தந்தார், மாணவர்களுக்கு லேப்டாப்பை தந்தார், ஆனால் பல்வேறு திட்டங்களை தந்தார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சேலம் மாநகரம் மேற்கொள்களை தந்தார். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆட்சியிலே தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை அதை அறுத்து போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டுமல்ல, 4 வருஷம் மாணவர்கள் லேப்டாப் கொடுக்கல, கல்லூரி மாணவர்களுக்கு 4 வருஷம் லேப்டாப் கொடுக்கல. 5ஆம் ஆண்டு மட்டும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கியது திமுக. மக்களை ஏமாற்றுவதற்காக. அதே போல மகளிர் உரிமை தொகை என்கின்ற ஒரு 1000 ரூபாய் தரதா சொல்லி கடந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஆனால் 2 வருஷம் 25 மாதங்களாக அந்த பணத்தை கொடுக்காமல் மக்களை ஏமாற்றிய அரசுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்படிப்பட்ட அந்த நயவஞ்சக ஆட்சியை, ஊழல் ஆட்சியை, ஊழல் கரைபிடிந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒவ்வொரு சபதம் இருக்க வேண்டும். அண்ணன் கார்த்திக் அவர்கள் ஏற்கனவே சேலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், நல்ல குணம் படைத்தவர், அனைவரும் அன்பாக படைத்துள்ளவர். அண்ணன் எடப்பாடி இந்த மாவட்டத்துக்கு முதலமைச்சராக கிடைத்தது கடந்த ஆட்சியிலே நாம் கொடுத்த பெரும் புண்ணியம் என்பதை இந்த மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு முதலமைச்சருடைய மாவட்டம், அது ஒரு குடியிருக்கிற தொகுதியுடைய மாவட்டம், அவரை எப்படி அனைத்து தரப்பும் எளிமையாக சென்று பார்க்க முடிகிறதோ அதே போலதான் அண்ணன் கார்த்திக் அவர்களை எளிதாக அணுக முடியும். அவர் எம்எல்ஏ பல்வேறு திட்டங்களை சேலத்துக்கு கொண்டு வந்தார். அதுபோல மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற்றதாக நினைத்து பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொண்டு வர வேண்டும் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் அம்பேத்கர் மக்களுக்கும் பல்வேறு தேர்தல்களை தொடர்ந்து 5 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தது. 2006 பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் நான் 2006 வீரபாண்டித்துறை எம்எல்ஏக்கு நின்ற காங்கிரஸ் 2011 மேற்கு தொகுதியில் எனக்கு தலைமையாளர் தெரியும் மேற்கு தொகுதியில. ஆகவே வெற்றிக்காக மாம்பழ கனியை பறித்து மக்களுடைய இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக தாமரை எப்படி மலர்கிறதோ, இரட்டை எப்படி மலர்கிறதோ, அதே போல ஒவ்வொருடைய கடனிலும் மாங்கனி கிடைப்பதற்கு உறுதியேற்போம், நாங்கள் வேலை செய்வோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். அதே வகை எங்களுக்கு சின்ன வருத்தம் இருக்கிறது. இந்த பட்ச அம்பேத்கர் படம் போல எங்களுக்கு வருத்தம். ஏன் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தலித்துகளுக்கு எதிரானவர்கள், தலித்துகளுக்கு எதிரான ஒரு பின்பத்தை உருவாக்கி இருக்காங்க. ஆனால் அப்படி அல்ல. அண்ணன் கார்த்திக் அவர்களும் அம்பேத்கர் மக்களுக்கும் ஒரு கரத்தை பிடித்தவர்கள். அண்ணன் எடப்பாடியார் கை நீட்டினார். ஆகவே அவர்களுக்காக இரவு பகல் பாராமல் வேலை செய்ய தயாரிக்கும். ஆனால் எங்களுக்கு சின்ன ஒரு அம்பேத்கர் படம் பிரச்சனை இல்லை, ஒடியை கட்டுகின்ற வருத்தம் இருக்கு. ஆகவே எல்லா தொகுதியும் தெற்கு தொகுதியில அந்த அம்பேத்கர் உருவம் பொறிச்ச கொடி போட்டாங்க, படத்தை போட்டாங்க. ஏன் என்று
சின்ன வேண்டுதல் இது. அதற்காக நாங்கள் எந்த வேலை செய்ய மாட்டோம். அண்ணனுடைய வெற்றிக்காக, காலத்திலும் வெற்றிக்காக இரவு பகல் பாராமல் இன்னை பிரச்சனை வேண்டுதல். அம்பேத்கர் மக்களுக்கு பயங்கர வலுவா இருக்கு. தமிழகம் முழுவதும் வேலை செய்யறோம். அம்பேத்கர் மக்களுக்கு 69 மெட்ராஸ் இருந்தாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ இருந்தாரு. அவர் மறைவு பிறகு 2019 அம்பேத்கர் மக்களுக்கு நான் தலைவராக இருக்கிறேன். அனைத்து தொழில் வேலை செய்யறோம். குறிப்பா நான் குடியிருக்கின்ற தொகுதி அம்பேத்கர் மக்களுக்கு வலுவா இருக்கிறது. தலித் மக்கள் ஓட்டு வங்கி 50,000க்கு மேற்பட்ட வாக்கு வங்கி இருக்கிறது. அம்பேத்கர் மக்களுக்கு ஓட்டு அண்ணன் கார்த்திக் அவர்கள் தான். ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற இருப்பார் என்பதை இந்த வேலைகளை சொல்லிக் கொண்டு வாழ்க அம்பேத்கர், வளர்க எடப்பாடியார், வளர்க மோடிஜி, வளர்க அன்புமணி என்று அண்ணன் அன்புமணி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நாடாளுமன்ற சிவகுமார்